பண்ணுறது, லைக் சில்ட்ரன் அவங்களோட லைஃப்ஸ் என்ன ஆகுறது அப்படிங்கிறது போக முடியும். இங்கே வந்து அதே ஒரு வீட்டுக்குள்ளே இரிட்டேஷனோட அந்த சைக்கலாஜிக்கலாக அந்த சில்ட்ரனை வந்து இன்டெரக்டாக அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு அன்ஹாப்பியாக ஒரு கப்பிள் இருக்கிறது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அப்படி இருக்கும்போது அது பாதிக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக எடுத்துகிட்டும் இது பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஒரு சாய்ஸ் ஃபார் சைல்டு ஃப்ரீயாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இல்லாமலே இருக்கிற ஒரு சொசைட்டி இது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலி சிஸ்டம் இருக்கிறதே ரொம்ப வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்படி கிடையாது இல்லையா? ஸோ அங்கே வந்து ஃப்ரீடம், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக அங்கே வந்து ஹாப்பினஸ்க்கான பாசிபிலிட்டியும் ஜாஸ்தி. ஜெயிலுக்குள்ளே 2 பேர்த்த பூட்டி வச்சுட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சுட்டு நம்ம வந்து அவங்க சேர்ந்தா இருக்காங்க, ஸோ லைக் தி கெட் அலாங் வெல் அப்படின்னு நம்ம வந்து டிரைவ் பண்ண முடியாது. அந்த கன்க்ளூஷனுக்கே நம்ம வர முடியாது. ஸோ அதனால் ஒரு ஃப்ரீடம் இல்லாத சொசைட்டியில் நம்ம வந்து எக்ஸாக்டாக ஒரு ப்ராப்பராக டைரெக்டாக கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கணக்கெடுக்காமல் நம்ம வந்து டிரைவ் பண்ண முடியாது.